இன்னைக்கு ஒரு திருக்குறள் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? சார் சி.வி. ராமன் நேர்முகத் தேர்வுக்காக எல்லாரையும் வர சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போகக்கூடிய செலவை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாரு. நேர்முகத் தேர்வு முடிஞ்சு போயிடுது. அதில் தகுதியானவங்கள வச்சுட்டு மற்றவங்கள போக்குவரத்து செலவு கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அப்போ மதியம் ஒரு 2 மணி இருக்கும். அப்போ ராமன் வெளியே பார்க்குறாரு. ஒரு இளைஞன் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாரு, தம்பி உங்களை தேர்வு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு. இல்லைங்க ஐயா, என்னைய தேர்வு செய்யலை. அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு போக்குவரத்துக்காக 75 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு போக வர செலவே 50 ரூபா தான். இந்த மீதி 25 ரூபாயை கொடுக்கலான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உணவு இடைவேளைன்றனால எல்லோரும் உணவு சாப்பிட போயிட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த 25 ரூபாயை நான் கொடுத்துட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமன், யூ ஆர் செலக்டட், நான் உங்களை தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே தேர்வு நடத்துனவங்களாம் சொல்கிறாங்க, இவருக்கு இயற்பியல் பாடத்தில் கேள்வி கேட்டதற்கு அவருக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, இயற்பியல் தெரியலன்னா அதை நான் சொல்லி கொடுத்துப்பேன். ஆனால் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நேர்மை பண்பு அவர்கிட்ட இருக்குது. அதற்காக அவரை நான் தேர்வு செய்கிறேன். இவர் போன்ற ஆட்கள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னார். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பை விட பண்பாடு தான் என்றைக்குமே நிலச்சி நிற்கும். இதைத்தாங்க நம்முடைய ஐயன் வள்ளுவரும் ஒழுக்கமுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் சொல்கிறாரு. திருக்குறளின் 132வது குறளாக இது அமைகிறது. இந்த குறளில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கத்தை எப்படியாவது கடைபிடிச்சே ஆகணும். அப்படி கடைபிடிச்சா பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுக்கத்தை விட மிஞ்சியது எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்கிறாரு. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நேர்மையாக பண்போடு நடந்து தேர்வான அந்த விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரசேகரன் அப்படிங்கிற இளைஞன். அதனால் நாமும் வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் வள்ளுவர் சொன்ன ஒழுக்கத்தை எந்த ஒரு சூழலிலும் தவறாது கடைபிடித்து முன்னேறுவோம். அதற்கு ஐயன் வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.